ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் விரு. நான் இன்னைக்குள்ள பார்க்க போகிறது இப்போ அமேசான் ப்ரைமில் தமிழ் டப்பிங்கோடு அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெஞ்சு கிரைம் த்ரில்லர் காமெடி ட்ராமா தான் எம்ப்ளாயி ஆஃப் த மந்த். இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வில்லா பார்த்துடலாம். இந்த படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு எக்கோ கிளீன் ப்ரோ அப்படிங்கிற ஒரு சின்ன கம்பெனியை காட்டுறாங்க. இந்த கம்பெனியில் தான் 17 வருஷமாக நம்ம ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ 17 வருஷமாக நேர்மையாக டயத்துக்கு ஃபாலோ பண்ணி வேலைக்கு வர்றது, ஆஃபீஸை சுத்தமாக வச்சுக்கிறதுன்னு இப்படி நிறைய விஷயங்கள் பண்ணாலும் இவங்களுக்கு ஊதிய உயர்வு அப்படிங்கிறது கிடைக்கவே இல்லை. ஸோ அவங்களோட பாஸ் நிறைய டைம் இதை பேசி தான் பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த பாஸ் தவறுதலா இறந்து போயிடுறாரு. இதுக்கு நடுவில் அந்த கம்பெனியில் இன்டர்ன்ஷிப்காக மெலடி அப்படிங்கிற ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் புதுசாக வந்திருப்பாங்க. ஸோ அவங்களோட ஹெல்ப் மூலமாக இந்த பாடியை எப்படி டிஸ்போஸ் பண்ணாங்க, இப்படி இதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஃபன்ஃபுல்லாக சொன்ன ஒரு படம் தான் எம்ப்ளாயி ஆஃப் த மந்த். இப்போ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படத்தோட கான்செப்ட் நல்லாவே இருந்துச்சு. ஸோ 17 வருஷமாக நம்ம ஹீரோயின் அங்கே வேலை பார்க்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே ஏராளமாக தான் பார்ப்பாங்க. பட் நம்ம ஹீரோயின் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறாம அவங்களோட வேலையை ப்ராப்பராக க்ளீனாக நீட்டாக பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க. ஆனால் ஒரே ஒரு சின்ன தவறு நடக்கிறதுனால ஒரு ஆஃபீஸே எந்த அளவுக்கு அலங்கோலமாக ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த படத்தோட கான்செப்ட். சொல்லப்போனால் நம்ம ஹீரோயின் சின்னதாக ஒரு மாத்திரை போடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷனே ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ரொம்பவே ஹியூமர்ஸாக டெலிவர் பண்ணியிருக்காங்க. அது நிறைய இடங்களில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. தமிழ் டப்பிங்கும் நல்லா இருக்கனால பார்க்கிறதுக்கு ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி. இப்படி இந்த படத்தோட 15 நிமிஷம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாங்க. ஸோ படத்தில் அவங்களோட பாஸ் இறந்ததுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள்ல ஆரம்பிக்கிற படம் செகண்ட் ஹாஃப்லலாம் நல்லா ஹியூமர்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். முடிஞ்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 2.4 வரைக்கும் ரேஷ் கொடுத்துருக்கோம். முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்கள்.